ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பக்தன் இப்படியாக கதறுகிறார், ஆண்டவரே, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்து வருகிறேன். எனக்கு சம்மதம் இல்லை, ஆனாலும் நான் இதை மறுபடி செய்து கொண்டே வருகிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று அவர் கதறினார். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்யும். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்யும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இயேசுவே உதவி செய்யும். கண்களின் இச்சையிலிருந்து விடுதலை இல்லையே என்று கலங்கி தவிக்கிற வாலிப பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நீ ஆண்டவரை பார்க்க வேண்டிய இந்த கண்களில் அசுத்தத்தை பார்க்கலாமா? மறுபடி அதே பாவத்தில் விழுந்து தேவ பரலோக தரிசனங்களை பார்க்க வேண்டிய உன்னுடைய கண்கள் இச்சையை பார்க்கலாமா? ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், என் கண்களை கழுவும், கண்களை கழுவும். விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன். கண்களை கழுவிடுமே. விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன். கண்களை கழுவிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன். கண்களை கழுவிடுமே. ஏன் தோல்வி, ஏன் ஏமாற்றங்கள்? தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் மனதில் வருகிறதுனால அல்லவோ? தேவப்பிள்ளையே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனால் தேவன் என் விண்ணப்பத்துக்கு செவிகொடார் என்று பக்தன் சொன்னார். ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, என் இருதயத்தை பாவமர கழுவும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுது என் மேல் விழுவதாக என் சிந்தையை கழுவும் ஆண்டவரே. விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன். சிந்தையை கழுவிடுமே. விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன். சிந்தையை கழுவிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும். விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன். சிந்தையை கழுவிடுமே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் விழுந்து எழும்பினது போதும். இன்று முதல்
உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று அவரிடத்திலே நாம் மனம் துரும்பி வரப்போகிறோம். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை செய்ய உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எடுத்து அநேக ஜாதிகளுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? If you are ready, God is ready. Come on. விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன். விருப்பத்தை நிறைவேற்றுவேன். விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன். விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இயேசுவே என் தகப்பனே, ஆவியால் வழி நடத்துவேன். இயேசுவே என் தகப்பனே, ஆவியால் வழி நடத்துவேன். விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன். சித்தத்தை நிறைவேற்றுவேன். விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன். சித்தத்தை நிறைவேற்று